ஓ, நீங்களா? நீங்க? நான் இந்த பத்திரிகையிலே தான் உதவி ஆசிரியா இருக்கிறேன். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க யாரை பார்க்க வந்தீங்க? உங்க பத்திரிகையோட பழைய பிரதிகள் தேவையா இருந்துச்சு. பார்த்துட்டீங்களா? இல்ல, உங்க மேனேஜர் ரொம்ப பிஸியா இருக்கிறா போல இருக்கு. என்ன பிஸியா வேற இருக்கிறாரா? கொஞ்சம் இருங்க, நானே வாங்கி தரேன். யாகாவாராயினும் மேனேஜர் சார். என்னம்மா? நம்ம பத்திரிகையோட பேரை மக்கள் எதிர்ன்னு வைக்காம ஏன் தெரியுமா மக்கள் குரல்னு வச்சிருக்கோம்? தெரியாதுங்களே. பொதுமக்கள் எல்லோருக்கும் முடிந்த அளவு உதவி செஞ்சு எப்போதும் அவங்க நண்பனா இருக்குதான், தெரியுதா? முதல்ல அவர் கேட்கிற ஃபைலை எடுத்து கொடுங்க. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். சேச்சே, அப்படி ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஆபீஸை தேடி வந்த உங்களுக்கு இந்த உதவி கூட செய்யல, என்ன வேற என்னதான் இருக்கு? உட்காருங்க. ஓ சாரி. ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கடனாளியா இருக்கிறேன்ல. என்ன கடனாளியா? ஆமா, அன்னைக்கு நாம 2 பேரும் டாக்ஸில வந்தப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் பாக்கி கொடுக்கணும். ஓ அதுவா? இந்தாங்க. இல்ல இல்ல, உங்ககிட்ட இருக்கட்டும். சார், யாருக்கு நீங்க கேட்ட ஃபைல்? எக்ஸ்கியூஸ் மீ. பாய், அவருக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து கொடு. பருவமங்கை படுகொலை செய்யப்பட்டாள். மோகனா கொலை, நகரெங்கும் பீதி. இன்சூரன்ஸ் இன்ஸ்பெக்டர் குமாரசாமி தான் கொலைகாரனாம். சந்தேகத்தின் பேரில் கைது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. சார், சார், அவரை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பொன்னையா சாட்சியம் தள்ளுபடி, சரியல்லவென்று கோர்ட்டு முடிவு. மோகனாவுக்கும் குமாரசாமிக்கும் கள்ள தொடர்பு உண்டாம். சொக்கப்பாவின் சாட்சியம். குமாரசாமி கொலை செய்து ஓடியதை வேலைக்காரி வீணா பார்த்தாள். கோர்ட்டில் வாக்குமூலம். ராசிக்கோட்டரின் ஆணித்தரமான வாதம், குமாரசாமி தான் கொலைகாரன். தீர்ப்பு நாளை. குமாரசாமிக்கு ஆயுள் தண்டனை. நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை. சாப்பாடு கொடுத்துங்களா? ஒண்ணு வேண்டாம்ப்பா. இவ்விடத்தில் வாத்தியங்கள் ரிப்பேர் செய்து கெடுக்கப்படும்.
யாருங்க கடையில? அரே அரே, வாங்க 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 வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, கோச்சு. வாங்க வாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன வீணை வேணுமா, தம்புரா வேணுமா, கெஞ்சரா வேணுமா, தபலா வேணுமா, இல்ல ஹார்மோனியம் வேணுமா, இல்ல ஃப்ளூட் வேணுமா, நாதஸ்வரம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஒரு பிளேட் வேணும்பா. இவ்வளவுதானா? அதுவும் கொடுக்குறாங்க. அட நல்ல ஆளுபானே. ஏன்? நான் அசுத்தமா பாடின பிளேட்ட கேட்டாக்கா அஸ்வத்தமா. ஓஹோ, இந்த சிந்தாமணியில பாடின கிராம்போன் ரெக்கார்டா? ஓ, அது கொடுக்குறாங்க. நீங்க பிளேட்டுன்னு சொன்ன உடனே நீங்க ஏதோ டிஃபன் தான் சாப்பிட போறீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இந்தாங்க, இது விலை 3 ரூபாங்க. ஆமா. வேற என்னங்க வேணும்? எடுத்துங்க எடுத்துங்க. அட, நீங்க ஃப்ளூட் கூட வாசிப்பீங்களா? அது விலை கூட 3 ரூபா தான். ஆமாங்க. இதுவும் 3 ரூபாய், இதுவும் 3 ரூபாய் இல்லையா? ஆமாங்க. இந்தாப்பா, இந்த 3 ரூபாய் சாமான நீ வச்சுக்க. சரி. இதுக்கு பதிலா இந்த சாமான நான் எடுத்துக்கிறேன். என்னப்பா சத்தானே? தாங்க, இதுல என்னங்க பேசுங்க? சரிப்பா, நான் வரேன்பா. போயிட்டு வாங்க. ஓ, ஸ்டாப் ஸ்டாப். என்னப்பா? ஒண்ணு இல்லைங்க, அதுக்கு பணம் கொடுக்காம போறீங்களே, எதுக்குப்பா பணம் கொடுக்கறது? அந்த ஃப்ளூட்டுக்குங்க. இதுக்கு பதிலா தான் பிளேட்டை திருப்பி கொடுத்துட்டேனேப்பா. அப்ப இந்த பிளேட்டுக்கு நீங்க பணம் கொடுக்கலையே? என்னப்பா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறியே? அதுதான் உன் கை மேல கிட்டேப்பா, நான் எதுக்குப்பா பணம் கொடுக்கறது? இருங்க இருங்க இருங்க, என்ன சொல்றீங்க நீங்க இப்போ? அதுக்கு பதிலா பிளேட்டை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்க. அப்ப பிளேட்டுக்கு பணம் அது எப்படி வரும்? பிளேட் என் கையில தானே இருக்கு. ஆமாங்க ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். போயிட்டு வாங்க. முட்டாத்தனமா அவரை போய் பணம் கேட்கிறேன் நான். என்னப்பா தேடுற? ஒண்ணு இல்லைங்க, செருப்பு செருப்பு. செருப்பை தேடுறியா? ஏண்டா, இந்த இதுக்கு பணம் கொடுத்தியா? ஏண்டா, என் மாப்பிள ஒரு முட்டா பயலா இருந்தா அவனை ஏமாத்தி எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். வைடா கடை, இனிமே அப்படி செய்யாத. அடிக்கலாம் அந்த அவசியம். அயோக்கிய பயல. மாப்பிள, வியாபாரம் பண்றீங்களா இல்ல தானம் பண்றீங்களா? ஏன் மாமா? உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா, புத்தி இருக்கா? ஸ்டாப் ஸ்டாப். மாமா, அவன் முதல் இல்லாம வியாபாரம் எப்படி செய்யறது அப்படின்னு நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். ஆஹா, இத வச்சுக்கிட்டு ஒரு புஸ்தகம் எழுதி விற்பனை பண்ணினா எப்படி இருக்கும்? எல்லாருமா சேர்ந்து உன் முதுகுல டின்னு கட்டுவாங்க. உன்னை வச்சு நான் வியாபாரம் செய்தா பேசாம காசிக்கு காவடி தூக்கிட்டு போக வேண்டியதான். தூக்குங்க. மாப்பிள, மரியாதையா சொல்றேன், வெளியில போ சொல்றேன். வெளிய போ. மாமா, போறியா இல்லையா? மாமா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மாப்பிள, நான் சொல்றேன், நீ போக மாட்டேன். என்ன சார்? ஐயா சாமி, என்னப்பா இது? ஏ சக்க, நீயா? ஏ, இப்ப எங்க மாமனார் ஒண்ணு என்ன கைத்து பிடிச்சு தள்ளல, உன்னை பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்தா பாரு, அதுல கால் தடுமாறி அப்படி. அதெல்லாம் இருக்கட்டா, நீ எப்ப வந்த, எங்க வந்த, எதுக்காக வந்த, இப்ப எங்க போற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த தெரு முனையில பொன்னையான்னு ஒருத்தர் இருக்கிறார் பாரு. ஆமா. அவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது. அவரை பார்க்கத்தான் நான் இப்ப புறப்பட்டு இருக்கிறேன். நீ வரியா போலாம்? ஏன்பா? அடியாப்பா, நான் அங்க வரல. ஏன்னா அங்க மோகனான்னு ஒரு பிசாசு இருக்கு, அது பிடிச்சுக்கும். என்ன மோகனா பிசாசா? ஆமா. அப்படின்னா இங்க வா, இங்க வா சொல்றேன். பாரு, இந்த பொன்னையா குடியிருக்காரே, அந்த வீட்டு மாடியில முந்தி மோகனான்னு ஒருத்தி குடியிருந்தா. அவளை யாரோ கொலை பண்ணி விட்டாங்க. சரி சரி, நான் அதை பத்தி விசாரிக்கத்தான் போயிட்டு இருக்கிறேன். நீ கூட வா, போலாம். வா. அப்படின்னா நம்ம மூளை கூட கொஞ்சம் வேலை இருக்கும் போல இருக்கே. ஏய் சங்கர், இரு. முடியாது, என்னால முடியாது. இப்பதான் மோகனா கொலைங்கிற பயங்கரத்தை எல்லாம் மறந்து அமைதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும். உங்ககிட்ட மறுபடியும் வாயை திறந்து விஷயத்தை சொன்னா எந்தெந்த கோர்ட்டுக்கு சாட்சியா வந்து நான் சொல்லப்படணுமோ தெரியல. அதனால என்ன ஒண்ணு கேட்காத தம்பி, என்ன ஒண்ணும் கேட்காதே. அப்படி சொல்லாதீர்கள். உங்களைப் போல உத்தமர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்பதால் தான் இந்த உலகத்திலே உண்மத்தர்களின் தொகை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு வருகிறது. ஐயா, தயவு செய்து இந்த கொலை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்ட விவரங்களை மட்டும் சொல்லுங்கள் போதும். அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. ஆமாய்யா, சொன்னா என்ன தொண்டை வறண்டு போகும்னா பயப்படுறீங்க? அதெல்லாம் பயப்படாதீங்க. சும்மா தைரியமா சொல்லுங்க, நான் ஒரு சோடா வாங்கி தரேன். ஐயா, ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் அப்பாவிற்கு ஆயுள் தண்டனை கிடைத்து அவரும் இதை போலவே அவதிப்பட்டால் அவரை பற்றிய தகவல் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நீங்கள் துடிக்க மாட்டீர்களா? கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ஐயா. உங்கள் மகனை போல கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து சொல்லுங்கள் தம்பி. சொல்லுங்கள் ஐயா. போதும் தம்பி, போதும். உனக்கு அந்த கொலையை பற்றிய விவரம் தானே வேணும்? ஆமாங்க. எஸ், உட்காருங்க, சொல்றேன். ஓ, எங்க வச்சேன்? இங்க இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆரம்பிங்க. தம்பி,
12 வருஷங்களுக்கு முன்பு முன்பு எல்லா வருஷத்திலையும் வர்றது போலத்தான் ஒரு நாள் பொங்கல் வந்தது. அன்று மாலை நேரம் அந்தி சாயும் அழகான வேளை. இப்படித்தான் உட்கார்ந்து நான் காபி சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அந்த சமயம் மாடியிலே இருந்த மோகனாவின் அந்த கோடியறையிலே இருந்து காற்றிலே மிதந்து வந்தது சங்கீதம். அருமையான சங்கீதம், அற்புதமான சங்கீதம்.